உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மோகா டெக்னிக்கல். நான் உங்கள் மோகன். ரீசெண்டாக ஒரு நண்பர் நம்முடைய வீடியோஸை யூடியூப்பில் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். என்னை பார்த்து கண்டுபிடிச்சி, ஆனால் நான் உங்களை யூடியூப்பில் பார்த்துருக்கேன், நானும் ஒரு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன், நான் பண்ண முடியுமா, அதுக்கு எதாவது பணம் கொடுக்கணுமா, இப்போ நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்னா நான் எப்போத்துலேருந்து அதுலேருந்து வருமானம் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருந்தார். அவருக்கும் ஒரு சில அட்வைஸ் பார்த்து நான் கொடுத்தேன். ஏன்னா யூடியூப் பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி இப்போ இல்லை, இதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் மீறி நம்ம போனால் தான் அது மூலமாக நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தையும் அவருக்கு நான் சொன்னேன். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை விடப்படியாக நான் சேனல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டாரு. ஸோ இப்போ இந்த விஷயத்தை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ 2020 நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண நினைப்பாங்க. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்குதானே நான் யூடியூப்பில் வீடியோஸ் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு பணம் நான் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் நீங்கள் ப்ராப்பராக யூடியூப்பில் எப்படி நீங்கள் வீடியோ மேக் பண்ணணும், இதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன, எப்போதுலேருந்து உங்களுக்கு வருமானம் வரும், ஃபஸ்ட்டு இந்த யூடியூபான என்ன அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் புதுசாக வர யூடியூபர்ஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அதனால் இந்த வீடியோ முடிஞ்சது கடைசி பாருங்கள். வீடியோ பிடிச்ச லைக், ஷேர், அப்புறம் கமெண்ட் பண்ண வந்துடாதீங்க. வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யூடியூப்னா என்னென்னு தெரிஞ்சுங்க. யூடியூப்ன்றது ஒரு கிரியேட்டருக்கான பிளாட்ஃபார்ம். கிரியேட்டர் என்ன யார்? நானும் நீங்கள் தாங்க. எனக்கு டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் தெரியும் அப்படின்றதுனால நான் யூடியூப் மூலமாக என்னுடைய நண்பர்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். உங்களுக்கு மெக்கானிக் வேலை தெரியும், சாப்பிட தெரியும், ஊர் சுற்ற தெரியும், இல்லை சமையல் வேலை தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய திறமைகளை உலகறிய செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த யூடியூப்பை ஒரு பிளாட்ஃபார்மை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு உங்கள் வீடியோஸ் மேலே ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்குது யூடியூப். அதனால தான் இந்த யூடியூப்பை நிறைய பேர் ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவும் அதே நேரத்தில் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பணம் சம்பாதிக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. பட் இப்போ நான் 2020 ஒரு யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் உடனடியாக பணம் சம்பாதிக்க முடியுமா? கண்டிப்பாக உடனடியாக யாரும் பணம் சம்பாதிக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு சர்டன் பீரியட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ 2017 அந்த காலகட்டத்தில் ஒரு யூடியூப் சேனல் பார்த்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸை நீங்கள் போகிறீங்கன்னா டைரெக்டாக உங்களுடைய வீடியோஸ் மேலே பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருந்தாங்க. டைரெக்டாக ஒரு இன்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்தது. பட் யூடியூப் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில வருடங்களையே ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக அமைஞ்சு போச்சு. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை பேஸ் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தால் மட்டும்தான் அதுக்கப்புறமாக நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கான அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அப்ளை ஆனது பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலமை இருக்கிறதுனால இப்போ நிறைய பேர் யூடியூப்பில் வரத்துக்கும் யோசிக்கிறாங்க. பட் ஒரு சில வராமையும் இல்லை, அவங்களுக்கு புதுவிதமான ஒரு க்ரியேட்டிவிட்டியை வெளிக்கொண்டு வந்து அது மூலிமா பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அப்ளை பண்ணி பணம் சம்பாதிக்கவும் செஞ்சுட்ருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், எதுக்கு யூடியூப் நம்ம வீடியோஸ் மேலே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், அதுக்கு எதுக்கு நமக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. இப்போ பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் தன்னை விளம்பரப்படுத்துறதுக்காக பெரிய பெரிய டிவி சேனல்ஸ் அணுகி ஒரு பெரிய தொகையை அவங்களுக்கு கொடுத்து தன்னை விளம்பரப்படுத்திக்கிறாங்க. இப்போ யூடியூப் பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் அது ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யூடியூப் பார்த்தீங்கன்னா பெரிய பிளாட்ஃபார்ம் ஆகிட்டதுனால இந்த கூகுள் நிறுவனம் பணமாக்கலுக்கான ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் மேலே வச்சுருக்காங்க. ஸோ இதனால் பெரிய பெரிய கம்பெனிக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, டிவி கொடுக்குற பெரிய அமௌண்ட் இல்லாமல் ஒரு சிறிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கூகுள் நிறுவனத்தை ஒப்படைச்சு தன்னை விளம்பரப்படுத்திக்க சொல்கிறாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ் மேலே அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்து அவங்களுக்கு ஒரு 55%, தனக்கு கூகுள் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு 45% எடுத்துக்கிறாங்க. இந்த 45% கூகுள் நிறுவனம் ஏன் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு யூடியூப் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதோடைய சர்வர் மெயின்டெனன்ஸுக்காக அவங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க. நிகர லாபத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் யூடியூப்னா என்னங்கிறது. சரி, ஓகே. யூடியூப் பார்த்தீங்கன்னா எப்படி நான் கிரியேட் பண்ணுறது? யூடியூப் கிரியேட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஜிமெயில் ஐடி இருந்தால் போதும். அந்த ஜிமெயில் ஐடியோட லாகின் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூப்போட லாகின் ஐடியாவும் யூஸ் ஆகுது. சரி, ஓகே. இப்போ எனக்கு ஜிமெயில் ஐடி இருக்குது, அதை யூஸ் பண்ணி நான் ஒரு யூடியூப் சேனல் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண வேண்டியதான். இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. அந்த வீடியோஸ் மேலே மியூசிக் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், இல்லை ஏதாவது மற்றவங்களோட வீடியோஸ் ஆகட்டும் இன்ட்ராக்ட் பண்ணி அந்த ஒரு வீடியோஸை நீங்கள் அப்லோட் ஆனது பண்ணக்கூடாது. அப்லோட் நீங்கள் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால் முழுக்க உங்களுடைய சொந்த கண்டென்ட்டாக இருக்கட்டும், அதுவும் புதுவிதமான முறையில் ஏதாவது வித்தியாசமாக நீங்கள் ட்ரை பண்ணி அப்லோட் பண்ண ஆரம்பிங்க. இப்படி அப்லோட் பண்ண அந்த வீடியோஸை முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கும் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, நானும் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு 4 பேர் தெரிஞ்சால் தான் உங்களையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன், கண்டினியூஸாக ஷேரும் பண்ணிட்டுருக்கேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு எப்போத்துலேருந்து இதுலேருந்து ரெவன்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு ஜென்ரேட் ஆகும்.
அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். சரி, ஓகே, இந்த 1000 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் 4000 ஹவர்ஸ் பார்த்து நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம எப்படி மானிட்டைசேஷனுக்கு எனேபிள் பண்ணுறது? மானிட்டைசேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூப் சேனலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகிருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அது கேட்குற பர்மிஷனில் நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ போயிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். உங்கள் மானிட்டைசேஷன் பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி. உடனே உங்களுடைய வீடியோஸ் மேலே பார்த்தீங்கன்னா அங்கே அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. குறிப்பிட்ட ஒரு $10 ரீச் ஆகிட்ட பிறகு உங்களுடைய மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி உங்களுக்கு ஒரு மெயிலானது வரும். இந்த ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு ஆதார் கார்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுறதில்ல. உங்களுடைய பேன் கார்டு இல்லை டிரைவிங் லைசன்ஸ் இது மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கிற மாதிரி இருக்க ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். இதுக்கு கூகுள் AdSense.com என்ற அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த AdSense அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூப் சேனலில் வந்து வந்திருக்கு அப்படின்றது ஜென்ரேட் ஆகிருக்குது இங்கே டிஸ்பிளே பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதுக்கும் இது கூட தான் உங்களுக்கு ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இங்கே போய்ட்டு ஐடி வெரிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இந்த ஐடி வெரிஃபிகேஷனுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஐடென்டி கார்டு இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். உங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கேயே நீங்கள் கொடுத்துடணும். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மணி நேரங்களில் உங்களுக்கு மெயில் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வந்து ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த பர்டிகுலர் அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து பின் வெரிஃபிகேஷனுக்காக உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து இந்த AdSense.com என்ற வெப்சைட்டில் அந்த பின் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உறுதியாகிடும். அதுக்கப்புறமாக உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு கீழே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்ட்டு உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக எப்போ உங்களுக்கு $100 பார்த்தீங்கன்னா ரீச் ஆகுதோ அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க்குக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆனது ஆகிடும். ஸோ அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 21-22 டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி வச்சுருவாங்க. உங்களுக்கு எப்போ கிரெடிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து குறைந்தது அப்போ இருந்து ஒரு 5 நாள் கழித்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேங்க்கில் நீங்கள் அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். புதுசாக வர யூடியூபர்ஸுக்கு ஓவரால் ப்ராசஸே இவ்வளோ தான். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதில் வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க. அப்லோட் பண்ணால் அதோட டைமிங் 4000 ஹவர்ஸ் ப்ளஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்போ நீங்கள் வந்து கெயின் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் மானிட்டைசேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கு அதை பணமாக்குறதுக்கான அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி விடணும். அது எனேபிள் பண்ணி விட்டதுக்கப்புறமாக எப்போ நீங்கள் $10 ரீச் பண்ணுறீங்களோ உங்களுடைய மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி ஒரு மெயில் பார்த்தீங்கன்னா வரும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பின் நம்பர் 6 டிஜிட் பின் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. அந்த பின் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மாதம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆனது ஆகிடும். அதாவது $100 உங்களுக்கு ரீச் ஆனால் மட்டும்தான் கிரெடிட் ஆகும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த மாதத்துக்கு அது அப்படியே போஸ்ட் பண்ண ஆகிடும். அடுத்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த $100 ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் பண்ணி விடுவாங்க. இப்போ இது வந்து புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற யூடியூபருக்கு மட்டும் கிடையாது. ஆல்ரெடி சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களும் ரீச் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் யூடியூபோட என்ன மற்ற விஷயங்களெல்லாம் நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பர் கூட இந்த வீடியோஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு நன்றி.